காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான், அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். எதிரி ஸ்தானம், ரோகருண சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 என்பது மாரக ஸ்தானம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைகிறார். அதோடு மட்டுமல்ல, புதனும் அங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாரு. அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு, யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள் காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம், இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவங்களாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம்
இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்கள், மேஷத்தை பொறுத்தவரை 11வது வீட்டுல லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களை செவ்வாய் போய் நிற்கிறார். உடனே லாபஸ்தானம் எல்லாருக்கும் அதை கொட்டி கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு மேஷ ராசியில அரசியல் தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் நாம ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம், நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க. நாமளா முன் வந்து ஒரு சில பதிவுகளை கொடுத்துருப்போம். அது இல்லாம நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம இடத்துல அந்த ஜாதகம் பார்க்க வரும். வாராகி இடத்துல வருகின்ற பொழுது அம்பாளுடைய உத்தரவு சிலர்தான் கிடைக்கும். அப்போ அரசியல் தலைவர்கள் சட்ட சிக்கல்ல ஒரு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்லது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்ல கவர்மெண்ட் ஜாப் எது வேணாலும் இருக்கலாம் நீங்க. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் ஒரு சில சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்க வாய்ப்புகள் உண்டு. இவங்க என்னன்னா சொல்றதை கேட்க மாட்டாங்க, தனக்கு தெரியும், அவங்க பிரச்சனையே அதுதான். சனி பகவான் வந்து யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ வழிகாட்டுறதை இவங்க உள்ள கொண்டு போக விட மாட்டார், புத்திக்கு உள்ள கொண்டு போக விட மாட்டார். தடுக்கிறது சனி, இது இவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படிலாம் கிடையாது, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், இது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நாங்க வந்து வெளியில் வந்தோம் இப்படின்னு இவங்களே அதை காலதாமதம் செய்து கொள்வார்களே தவிர அதுக்கு சரியான பிராயச்சித்தமோ சரியான பரிகாரமோ, இதை தடுக்கிறது சனி, இவங்க வெளியில வர்றதை தடுக்கக்கூடியது சனி, உங்களை சிக்கல்ல கொண்டு போய் விட்டது ராகு, உங்களை சட்ட சிக்கல்ல கொண்டு போய் விட்டது ராகு, அது பெருசா விளம்பரப்படுத்தினது சனி ராகு. இருந்தாலுமே கூட உங்களை ஏதாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறவர் அந்த குரு. இதுதான் அந்த கிரக யுத்தம்னு சொல்றது. அப்ப நமக்கு தெரிந்து எத்தனையோ மேஷராசி என்பவர்கள் அரசியல் தலைவர்கள், அரசாங்க பதவியில இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் எல்லாம் எடுத்து பண்ணாங்க. எத்தனையோ பேர் இந்த சட்ட சிக்கல்ல இருக்கிறீங்க. அந்த சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய அன்பர்களே, இதெல்லாம் ஒரு நிவர்த்திக்கான காலம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம். பொதுவா இந்த மே மாசம் ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்த கிரக யுத்தம் முடியும் போது ஒரு கழகம் பிறக்கும். இப்ப இந்த ஒரு பதிவை கேட்கறீங்க, இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம்னு நீங்க நினைச்சுக்கலாம். இப்பவாது நம்ம ஒரு சொல்றதை கேட்போம், என்னதான் சொல்றாரு பார்த்தோம். உங்களுக்கு அந்த நல்ல நேரம் இருக்குமே ஆனால் நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நிச்சயமா அதுக்கான காதலை வாங்குவீங்க. அதுக்கான செயல்பாடுகள், அந்த விஷயத்தை எடுத்து அதை என்ன வழிபாடோ என்ன பரிகாரமோ அது என்னவோ அதை எடுத்து செய்வீங்க. இல்ல அது இன்னும் காலம் கடக்குமே ஆனால் அப்ப கால நேரம் உங்களை இன்னும் இழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். கால நேரம் இன்னும் உங்களை இழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம், இன்னும் கால தாமதப்படுத்துதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல இந்த 45 நாட்களும் உங்களுக்குள்ளேயே ஒரு புது கழகம் ஏற்படும். நீங்க யாருக்காக ஒரு நன்மைகளை செய்தீர்களோ, யாரு நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், யாருக்காக நீங்க பாடுபட்டு உழைத்தீர்களோ, யாருக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்களோ, அவர்களே கூட எதிரிகளாக மாறி விடுவார்கள். ஆனா அதுதான் நன்மை. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டம் நினைக்க, ஆனா அவங்க வந்து நம்மளை மதிக்கல, சமைக்கிறதுல கைவிட்டாங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதை போல மேஷ ராசி அன்பர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், அல்லது பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் சரிதான், தனியார் துறையில இருந்தாலும் சரிதான், ஓன் பிசினஸா இருந்தாலும் சரிதான், வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரிதான், கௌரவமான பதவிகளில் ஒரு கவர்னர் அல்லது அதுக்கு மேல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான், பதவி போட்டிகள், பதவி ஆசைகள், பதவியால வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால், ஆல்ரெடி நீங்க ஒரு சட்ட சிக்கல்ல வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு இருப்பீங்களே ஆனால், நிச்சயமா மேஷ ராசி அன்பர்களே அது வெளிவருவதற்கான ஒரு நல்ல கழகம் பிறக்க போகுது. அதை கண்டு ஒன்னும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பொதுவா இந்த கிரக யுத்தம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் ராகு, அதே போல இங்க சனி செவ்வாய் சேர்க்க, இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா,
அரசியலிலே அந்த பதவி போட்டிகள் அதிகமானதாக இருக்கும். பதவி போட்டிகள் கொஞ்சம் அதிகமான போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். ஃபெமிலியாரிட்டினா ராகு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய ஃபேமஸ் செலிபிரிட்டி அப்படி வச்சுக்கோங்க. சூரியன் ராகுவை தாண்டிய செலிபிரிட்டி. அப்ப 2 செலிபிரிட்டியும் பகைக்கிறங்களா ஒன்னா உட்காரும் போது அந்த இடத்துல பிராக்டிக்கலா அறிவுபூர்வமா இப்போ நம்ம சயின்ஸ்னே பார்ப்போம். அப்போ 2 ஒளி வீசுக்கு ஒரு கிரகங்கள் 2 உட்கார்ந்து இருக்கும் போது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற அந்த போட்டி தான் அங்க நிலவும். அப்போ மேஷ ராசி என்பவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சாதாரண குடும்ப பெண்ணாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். மெயினா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா, அப்படிங்கிற சீட்டு கிடைக்குமா, எனக்கு நான் இப்ப ஜெயிக்க முடியுமா, செலவு பண்ணலாமா, இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கு. சாமி நாம் இது எப்படி புடைச்சிட்டு உள்ள போறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட வருது. அம்பாள் இடத்துல வாராகி இடத்திலே நிறைய கேள்விகள் வருகின்றது. அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இந்த கிரக யுத்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க ஏதாவது ஒரு குருவை நீங்க பின்பற்றணும். எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியுன்றதை விட இந்த மாதிரி உண்மையை உடைச்சு சொல்றோம். சார் இப்படிதான் இருக்கும், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். யார் உண்மையை எடுத்து சொல்றாங்களோ அவங்களும் நீங்க பின்பற்றணும். சும்மாவது மகிழ்ச்சிக்காகவாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சூப்பராயிடுவீங்க, ஒரு பெருமை பேசுற விஷயம் கிடையாது. ஒரு பாதிப்பு, ஒரு புண்ணு வந்திருக்கு, ஒரு ரணம் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு மருந்து தான் ரொம்ப முக்கியம். நீங்க அதெல்லாம் மருந்தே போடாதீங்க சார், சூப்பர் ஆயிடும் சார், தானா ஆயிடும் சார் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது இப்படித்தான் நிதர்சனமா எடுத்து பயப்படாம தெளிவா எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து பின்பற்றுவீர்களே ஆனால் அடுத்தடுத்த நன்மைகள் நடக்கும். முதல்ல நடந்த விஷயங்களுக்கு பரிகாரம் பிராயச்சித்தம் ரொம்ப முக்கியம். அதை செய்து இந்த கிரக யுத்தம் மேஷ ராசிக்கு எச்சரிக்கை ராசியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, மேலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும், அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வர. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.